அண்ணாமலையாருக்கு அரோகரா. ம மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறோம். பரவாயில்ல, மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கலாம் பரவாயில்ல. ஆனால் இறைவனுக்காக நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா? ஒரு கோவிலுக்கு போகிறோம், நான் நிறைய பரிகாரம் பண்ணுறேன், சாமிக்கு நிறைய அபிஷேகம் பண்ணுறேன், நிறைய பூக்கள் வாங்கி தரேன்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் இறைவனை வணங்கும் பொழுது கை கூப்பி வணங்கணும். 2 கைகளும் குவித்த மாதிரி வணங்கணும். கோவிலை வலம் வரும்பொழுதும் சின்ன சின்ன சாமிகள் நிறைய இருக்கும், கோவிலில் இருக்கும், எல்லா கோவில்கள்லையும் இருக்கும். அப்போ எல்லா கோவிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாமிகளை நம்ம வணங்கிக்கிட்டு போகணும். நம்ம எடுத்த உடனே நேராக சிவபெருமான் இருக்கான்னு சிவபெருமானை பார்த்துட முடியாது. அங்கே நந்தி பெருமான் இருக்கார், கொடிமரம் இருக்குது, கோபுரம் இருக்குது, அதை சுற்றி நிறைய சாமிகள் இருக்குது, கோவிலை சுற்றி நிறைய சாமி இருக்குது. எல்லா சாமிகளும் கைகூப்பி வணங்குங்க. நீங்கள் கைகூப்பி வணங்கி அவங்கக்கிட்ட உங்களுடைய கோரிக்கைலாம் சொன்னீங்கன்னா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் என்றாய் சிவபெருமானை நீங்கள் வணங்குங்க. ஆலயத்தை சுற்றுறதுக்கு முன்னாடி கை கூப்புங்க. கை கூப்பி நீங்கள் கையை சுற்றி வரும்போது கை கூப்பியோடு தான் சுற்றி வரணும். அதுதான் ஒரு முறை. ஒரு மனிதனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், ஒரு இறைவனுக்காக மரியாதை கொடுக்கணும் இல்லையா? கை கூப்பி வணங்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்த தான் கை கூப்பி நம்ம வணங்குறோம். அப்போ கை கூப்பி வணங்கும் பொழுதே அதே முறையை பிரகாரத்தையும் சுற்றி வரும்போது நம்ம அப்படி தான் இருக்கும். இப்போ எல்லாம் வாக்கிங் போகிற மாதிரி ஆயிடுச்சு. விளக்கேற்றத்தோடு முடிச்சு சாமி பார்த்து கையெடுத்துக்க முடியாது முடிச்சு, அதுக்கப்புறம் கை கூப்பி நம்ம சுற்றி வந்தால் அது ஒரு அசிங்கம். தயவு செஞ்சு இனிமேல் அதை பண்ணாதீங்க. கை கூப்பி வணங்குங்க. கை கூப்பி கோவிலை சுற்றி வலம் வாங்க, அதுதான் நல்லது. அண்ணாமலையாருக்கு அது அரோகரா.